പരിശുദ്ധമുള്ള പരമപിതാവേ സ്തോത്രം. അപ്പാ പിതാവേ ഉമ്മയെ സ്തോത്രിக்கிறோம். நல்ல பிதாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நம்முடைய அளவுடைய முடியாத இரக்கங்களுக்காக நன்மைகளுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாவற்றுக்கும் போதுமானவராயிருக்கிற எங்கள் ஜீவனுள்ள தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். அடியார்களுக்காகவே இந்த உலகத்திலே மனுஷமானாக அவதரித்து நீர் பாடுபட்டு உண்டு பண்ணிதான நம்முடைய சபையின் முகாந்திரமாக எங்கள் பரமபிதாவே இந்த குடும்ப கூடுகையை எங்கள் பரமபிதாவே இங்கு நடத்துவான் தகுணமாய் நீர் கிருபை செய்ததற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் பரமபிதாவே அடியார்கள் அற்பமாய் தொடங்கப்பட்டிருக்கிறதான இந்த காரியமானது எங்கள் பரமபிதாவே எல்லா காரியத்திலும் ஆசீர்வாதமாய் நடந்து நிறைவேறுவான் தகுணமாய் நீர் கிருபை செய்ததற்காக கெஞ்சுகிறோம். பரமபிதாவே நீரே எல்லாவற்றையும் காண்கிறவரும் அறிகிறவருமாய் இருக்கிற அன்பிற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். நேற்றும் இன்றும் என்று மாறாதோராயிருக்கிற எங்கள் ஜீவனுள்ள தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் பாடுபட்டு நம்முடைய சபையின் மாந்திரமாக நம்முடைய ஜனங்கள் நம்முடைய சபையை நோக்கி என்ன நோக்கத்தோடு கடந்து வந்தார்களோ அதற்கு அதிகமான ஆசீர்வாதங்கள் நன்மைகள் எங்கள் பரமபிதாவே அவர்கள் பெற்றுக்கொள்வான் தகுணமாய் நீர் கிருபை செய்ததற்காக கெஞ்சுகிறோம். பரமபிதாவே ரட்சிக்கப்படாத ஜனங்கள் ரட்சிக்கப்படாத தகுணமாய் எங்கள் பரமபிதாவே பரிசுத்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளாத ஜனங்கள் எங்கள் பரமபிதாவே உம்மை நோக்கி அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிறதான கிறிஸ்துவரனாவை பெற்றுக்கொள்வான் தகுணமாய் பின்மாற்றமான நிலைமையிலே காணப்படுதான ஜனங்கள் பின்மாற்றமான நிலைமையிலே இருந்து உயிர்ப்பிக்கப்படுவான் தகுணமாய் எங்கள் பரமபிதாவே குடும்பத்திலே பிரச்சனைகளோடு கடன் பாரத்தோடு கஷ்டங்களோடு எங்கள் பரமபிதாவே உம்முடைய சமூகத்தை நாடி வந்திருக்கிறதான ஒவ்வொரு ஜனங்களும் உம்மிடத்திலிருந்து விடுதலைகளை பெற்றுக்கொள்ள நீர் கிருபை செய்ததற்காக கெஞ்சுகிறோம். பரமபிதாவே இரக்கங்களை கட்டளையிடும்படியாய் கெஞ்சுகிறோம். பரமபிதாவே நன்மைகளை கட்டளையிடும்படியாய் கெஞ்சுகிறோம். பரமபிதாவே அளவிட முடியாத ஆசீர்வாதங்களை எங்கள் பரமபிதாவே நீரே எங்கள் ஸ்தானவிட அதிகமான பாடுகள் உபவாசங்கள் கண்ணீர் வேண்டுதல்கள் எங்கள் தகப்பனுடைய பாடுகள் இந்நாட்கள் பிரயாசப்படான எங்கள் பரமபிதாவே எங்கள் அப்பாடு அதிகமான பிரயாசங்களை நினைவுகூர்ந்து எங்கள் பரமபிதாவே உம்முடைய ஜனங்களுக்கு தேவையான நன்மைகளை அதிகமாய் ஏராளம் தாராளமாய் கட்டளையிடும்படியாய் கெஞ்சுகிறோம். பரமபிதாவே இரக்கங்களை கட்டளையிடும்படியாய் கெஞ்சுகிறோம். பரமபிதாவே எல்லா ஜனங்களும் உம்மிடத்திலிருந்து விடுதலையை சுதந்திரித்துக் கொள்ள கிருபை செய்ததற்காக கெஞ்சுகிறோம். பரமபிதாவே தடைகள் எல்லாவற்றையும் நீக்கப்படும்படியாய் கெஞ்சுகிறோம். பரமபிதாவே பாவ கட்டுகளிலிருந்து உம்முடைய ஜனங்கள் விடுவிக்கப்பட எங்கள் பரமபிதாவே அக்கிரம கிரியைகளிலிருந்து எங்கள் பரமபிதாவே இச்சைக்குரியதான காரியங்களிலிருந்து எல்லா காரியங்களிலிருந்து உம்முடைய பிள்ளைகள் விடுவிக்கப்படுவான் தகுணமாய் நீர் கிருபை செய்ததற்காக கெஞ்சுகிறோம். பரமபிதாவே எங்கள் பரமபிதாவே வந்திருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கும்படியாய் கெஞ்சுகிறோம். பரமபிதாவே வந்து கொண்டிருக்கிறதான ஜனங்களும் குறிப்பிட்டதான சமயத்திலே வந்து சேருவான் தகுணமாய் கிருபை செய்ததற்காக கெஞ்சுகிறோம். பரமபிதாவே வர தடைப்பட்டதான நிலைமையோடு காணப்படுதான ஜனங்களையும் எங்கள் பரமபிதாவே தடையை நீக்கி உம்முடைய ஜனங்களை நீர் கூட்டி சேர்க்கும்படியாய் கெஞ்சுகிறோம். பரமபிதாவே எல்லா ஜனங்களையும் ஆசீர்வதித்தலும் தடைகள் எல்லாவற்றையும் நீக்கிறபடியாய் கெஞ்சுகிறோம். பரமபிதாவே ஆராதனை முழுபாதத்தில் நீரே தலைவராக வீற்றிருந்து கிரியை நடப்பிக்கும்படியாய் கெஞ்சுகிறோம். தடைகள் எல்லாவற்றையும் நீக்கிறலும் அடியாளுடைய குற்றங்கள் குறைகள் தப்பிதங்கள் எல்லாவற்றையும் தயவாய் மனிதர்களும் கிருபையாயிரும் இரக்கமாயிரும் அன்பாயிரும் தயவாயிரும் மீட்பெரிய நாமத்தில் ஜெபங்கேளும் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. அல்லேலூயா ஸ்தோத்திரம். அல்லேலூயா ஸ்தோத்திரம். அல்லேலூயா ஸ்தோத்திரம். யாவர் ஆண்டவரை துதிப்போம். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். இயேசுவே உம்மை துதிக்கிறோம். பிதாவே உம்மை துதிக்கிறோம். அல்லேலூயா ஸ்தோத்திரம். இரண்டாவது பாடல். சந்தோஷத்தோடன் ஸ்தோத்திரிப்பே நண்பரே சோவை அதிகமாய நண்பரே சோவை சந்தோஷத்தோடன் ஸ்தோத்திரிப்பே நண்பரே சோவை அதிகமாய நண்பரே சோவை
மாறிடாயும் மானேசரே ஆமாறாதவர் நாளுமே கல்வாரி சேருவை மீதிலே மாறவேயும் மாண்பிலே ஆயேசுவின் மகா அன்பிலே அதனாலும் அறியலாகுமோ இலகினை
அல்லேலூயா ஸ்தோத்திரம், அல்லேலூயா ஸ்தோத்திரம், அல்லேலூயா ஸ்தோத்திரம். அல்லேலூயா ஸ்தோத்திரம். யாவரும் ஆண்டவரை துதிப்போம். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், இயேசுவே உம்மை துதிக்கிறோம், பிதாவே உம்மை துதிக்கிறோம். அல்லேலூயா ஸ்தோத்திரம். யாவரும் எழுந்திருப்போம். கர்த்தரை ஸ்தோத்திரம். 118வது சங்கீதத்தை வாசிக்கிறேன். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளதென்று இஸ்ரவேல் சொல்வதாக, அவர் கிருபை என்றும் உள்ளதென்று ஆரோனின் குடும்பத்தார் சொல்வார்களாக, அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் சொல்வார்களாக. நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். என் சத்துருக்களின் சரிகட்டுதலை காண்பேன். மனுஷனை நம்புவதை பார்க்கலாம், கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பதே நலம். பிரபுக்களை நம்புவதை பார்க்கலாம், கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பதே நலம். எல்லா ஜாதியாரும் என்னை வளைந்து கொள்கிறார்கள், கர்த்தருடைய நாமத்தினால் அவர்களை சங்கரிப்பேன். என்னை சுற்றிலும் வளைந்து கொள்கிறார்கள், கர்த்தருடைய நாமத்தினால் அவர்களை சங்கரிப்பேன். தேனீக்களை போல என்னை வளைந்து கொள்கிறார்கள், முள்ளில் பற்றின நெருப்பை போல அணைந்து போவார்கள். கர்த்தருடைய நாமத்தினால் அவர்களை சங்கரிப்பேன். நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய், கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார். கர்த்தர் என் பலனும் என் கீதமுமானவர், அவர் எனக்கு இரட்சிப்பும் ஆனார். நீதிமான்களுடைய கூடாரங்களில் இரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். கர்த்தரின் வலதுகரம் உயர்ந்திருக்கிறது, கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். கர்த்தர் என்னை வெகுவாய் தண்டித்தும் என்னை சாவுக்கு ஒப்புக் கொடுக்கவில்லை. நீதியின் வாசல்களை திறவுங்கள், நான் அவைகளுக்குள் பிரவேசித்து கர்த்தரை துதிப்பேன். கர்த்தரின் வாசல் இதுவே, நீதிமான்கள் இதற்குள் பிரவேசிப்பார்கள். நீர் எனக்கு செவி கொடுத்து எனக்கு இரட்சிப்பா இருந்தபடியால் நான் உம்மை துதிப்பேன். வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூலைக்கு தலைக்கல்லாயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று. அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களிகூர்ந்து மகிழ கடவோம். கர்த்தாவே இரட்சியும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். பண்டிகை பலியை கொண்டு போய் பலிபீடத்தின் கொம்புகளில் கயிர்களால் கட்டுங்கள். நீர் என் தேவன், நான் உம்மை துதிப்பேன். நீர் என் தேவன், நான் உம்மை உயர்த்துவேன். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். மகாபரிசுத்தமுள்ள பரமபிதாவே ஸ்தோத்திரம். அப்பா பிதாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், நல்ல பிதாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய இரக்கங்களுக்காக ஸ்தோத்திரம், நன்மைகளுக்காக ஆசீர்வாதங்களுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே துதிக்கிறோம். பரமபிதாவே நீர் அடியார்களை அதிகமாய் சிநேகிக்கிற அன்பிற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் பரமபிதாவே அடியார்களை நீர் அதிகமாய் அன்பு கூறுகிற அன்பிற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் பரமபிதாவே எல்லாவற்றுக்கும் மேலாக அடியார்கள் உம்முடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க வேண்டும் என்பதற்காகவே எங்கள் பரமபிதாவே இந்த உலகத்திலே மனுஷகுமானாக அவதரித்து பாடுகள், வேதனைகள், கஷ்டங்கள், எங்கள் பரமபிதாவே தாங்கக்கூடாத வேதனைகள் எல்லாவற்றையும் அடியார்களுக்காக நீர் சகித்து உண்டு பண்ணினதான உம்முடைய சபையின் முகாந்திரமாக எங்கள் பரமபிதாவே அடியார்களுக்கு அதிகமான ஆசீர்வாதங்களை கட்டளையிடும்படியாய் கெஞ்சுகிறோம். பரமபிதாவே அடியார்களுக்கு என்று நீர் பாடுபட்டு உண்டு பண்ணினதான உம்முடைய சபையின் முகாந்திரமாக உம்முடைய சபையை நோக்கி கடந்து வந்திருக்கிறதான ஒவ்வொரு ஜனங்களையும் கண்ணோக்கும்படியாய் கெஞ்சுகிறோம். பரமபிதாவே அதிகமான நன்மைகளினாலே உம்முடைய ஜனங்களை நிரப்பும்படியாய் கெஞ்சுகிறோம். பரமபிதாவே அதிகமான ஆசீர்வாதங்களை உம்முடைய ஜனங்களுக்கு எங்கள் பரமபிதாவே இரட்டிப்பாய் கட்டளையிடும்படியாய் கெஞ்சுகிறோம். பரமபிதாவே வந்திருக்கிறதான ஒவ்வொரு ஜனங்களையும் கண்ணோக்கும்படியாய் கெஞ்சுகிறோம். பரமபிதாவே உம்மாலே சந்திக்கப்பட, உம்மாலே ஆசீர்வதிக்கப்பட, உம்மிடத்திலிருந்து அளவிட முடியாத இரக்கங்கள், நன்மைகள், விடுதலைகளை சுதந்திரித்துக் கொள்வாந்தகமாய் எங்கள் பரமபிதாவே நீரே எங்கள் பரமபிதாவே பரலோகத்திலிருந்து எங்கள் பரமபிதாவே பரிசுத்தாவியான மூலமாக உம்முடைய ஜனங்களுக்கு தேவையான ஆசீர்வாதங்கள், நன்மைகள், விடுதலைகள் ஏராளம் தாராளமாக உம்முடைய ஜனங்களுக்கு நீர் கட்டளையிடும்படியாய் கெஞ்சுகிறோம். பரமபிதாவே எல்லாவற்றையும் நீர் காண்கிறவராய் இருக்கிற அன்பிற்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே உம்மாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று அறிந்திருக்கிறோம். பரமபிதாவே நீரே நேற்று என்று மாறாதவராய் இருக்கிற அன்பிற்காக
ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எங்கள் பரமபிதாவே உம்முடைய ஜனங்களுக்கு தேவையான விடுதலைகள், இரக்கங்கள், நன்மைகளை எங்கள் பரமபிதாவே பரலோகத்திலிருந்து உம்முடைய ஜனங்களுக்கு எங்கள் பரமபிதாவே இரட்டிப்பாக கட்டளையிட்டு உம்முடைய ஜனங்கள் சந்தோஷமாய் எங்கள் பரமபிதாவே மனமகிழ்ச்சியோடு உம்முடைய சமூகத்தை விட்டு கடந்து செல்வான் தகுணமாய் நீர் கிருபை செய்தருளும்படியாய் கெஞ்சுகிறோம் பரமபிதாவே. எங்கள் பரமபிதாவே மனபாரத்தோடு, மன கஷ்டங்களோடு, மன கிளேசத்தோடு, எங்கள் பரமபிதாவே குடும்பத்திலே பிரச்சனைகளோடு, கடன் பாரத்தோடு எங்கள் பரமபிதாவே உம்மை வேண்டி வந்திருக்கிறதான ஒவ்வொரு ஜனங்களும் எங்கள் பரமபிதாவே உம்மிடத்திலிருந்து விடுதலைகளை சுதந்திரித்துக் கொள்வான் தகுணமாய் நீர் கிருபை செய்தருளும்படியாய் கெஞ்சுகிறோம் பரமபிதாவே. இந்த குடும்ப கூடுகையின் மூலமாக எங்கள் பரமபிதாவே இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை உம்முடைய ஜனங்கள் பெற்றுக்கொள்வான் தகுணமாய் நீர் கிருபை செய்தருளும்படியாய் கெஞ்சுகிறோம் பரமபிதாவே. எங்கள் பரமபிதாவே அடியார்கள் நினைத்திராத பிரகாரமாக இந்த இடத்திலே நீர் எங்கள் பரமபிதாவே உம்முடைய ஜனங்களுக்கு என்று எங்கள் பரமபிதாவே இந்த குடும்ப கூடுகையை நீர் ஆயத்தப்படுத்தி தன்பிற்காய் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எங்கள் பரமபிதாவே ஆயத்தப்படுத்தி என்ன நோக்கத்தோடு நீர் ஆயத்தப்படுத்தினீரோ அதற்கு அதிகமான ஆசீர்வாதங்கள் எங்கள் பரமபிதாவே உம்முடைய ஜனங்களுக்கு கிடைக்குவான் தகுணமாய் கிருபை செய்தருளும்படியாய் கெஞ்சுகிறோம் பரமபிதாவே. இந்த ஜனங்களுக்கு தேவையான ஆசீர்வாதங்களை எங்கள் பரமபிதாவே விடுதலைகளை ஏராளமாக எங்கள் பரமபிதாவே இரட்டிப்பாய் உம்முடைய ஜனங்களை கட்டளையிட்டு எங்கள் பரமபிதாவே ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டவர்களாக உம்முடைய சமூகத்தை விட்டு கடந்து செல்ல நீர் கிருபை செய்தருளும்படியாய் கெஞ்சுகிறோம் பரமபிதாவே. எல்லாவற்றையும் நீர் காண்கிறவராய் இருக்கிற அன்பிற்காய் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எல்லாவற்றையும் நீர் அறிகிறவராய் இருக்கிற அன்பிற்காய் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. வந்திருக்கிறதான ஒவ்வொரு ஜனங்களையும் கண்ணோக்கிறோம். ரட்சிக்கப்படாத ஜனங்கள் ரட்சிக்கப்படுவான் தகுணமாய் எங்கள் பரமபிதாவே பரிசுத்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளாத ஜனங்கள் பரிசுத்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வான் தகுணமாய் கிருபை செய்தருளும்படியாய் கெஞ்சுகிறோம் பரமபிதாவே. இந்த உலக வாழ்க்கை அற்பமானது, இந்த உலகமானது எங்கள் பரமபிதாவே கொஞ்ச நாட்களிலே கைவிட்டு விடும் என்பது குறித்தான ஒரு உணர்வு எங்கள் பரமபிதாவே அழிவில்லாத ஒரு நித்திய ராஜ்யமானது பரலோராஜ்யமானது வைக்கப்பட்டிருக்கிறது என்பது குறித்தான ஒரு உணர்வு உம்முடைய ஜனங்களுக்கு ஏற்படுவான் தகுணமாய் எங்கள் பரமபிதாவே கோபங்கள், வைராக்கிய குணங்கள், எங்கள் பரமபிதாவே அக்கிரம சிந்தைகள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உம்முடைய ஜனங்கள் எங்கள் பரமபிதாவே சகோதர சிநேகத்தோடு ஐக்கியத்தோடு எல்லா இதிலும் எங்கள் பரமபிதாவே ஒன்றுபட்டதான இருதயத்தோடு சந்தோஷத்தோடு மனமகிழ்ச்சியோடு உம்முடைய ஜனங்கள் காணப்படுவான் தகுணமாய் எங்கள் பரமபிதாவே அதற்குரியதான ஒரு உணர்வை உம்முடைய ஜனங்களுக்கு நீர் கட்டளையிடும்படியாய் கெஞ்சுகிறோம் பரமபிதாவே. இரக்கங்களை கட்டளையிடும்படியாய் கெஞ்சுகிறோம் பரமபிதாவே. விடுதலைகளை கட்டளையிடும்படியாய் கெஞ்சுகிறோம் பரமபிதாவே. ஆசீர்வாதங்கள் அதிகமாய் எங்கள் பரமபிதாவே உம்முடைய ஜனங்களுக்கு தேவையான நன்மைகளை எங்கள் பரமபிதாவே பரத்திலிருந்து தேவாய் எங்கள் பரமபிதாவே உம்முடைய ஜனங்களுக்கு தேவையான விடுதலைகளை, நன்மைகள், ஆசீர்வாதங்களை ஏராளம் தாராளமாக பரத்திலிருந்து தேவாய் கட்டளையிடும்படியாய் கெஞ்சுகிறோம் பரமபிதாவே. எங்கள் பரமபிதாவே வாக்குத்தத்தத்தின்படியான கிரியைகள் நடப்பிக்கும்படியாய் கெஞ்சுகிறோம் பரமபிதாவே. வாக்குத்தத்தத்திலே மாற்றமில்லாதவராக வெளிப்பட்டு எங்கள் பரமபிதாவே உம்முடைய ஜனங்களுக்கு தேவையான ஆசீர்வாதங்களை கட்டளையிடும்படியாய் கெஞ்சுகிறோம் பரமபிதாவே. ஆராதனை முழுவதும் நீரே தலைவராக வீற்றிருந்து எங்கள் பரமபிதாவே நீரே தலைவராக வீற்றிருந்து கிரியை நடப்பிக்கும்படியாய் கெஞ்சுகிறோம் பரமபிதாவே. உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவான் தகுணமாய் உம்முடைய நாமத்தின் மகிமைக்கென்று எங்கள் பரமபிதாவே நீர் கிரியை நடப்பிக்கும்படியாய் கெஞ்சுகிறோம் பரமபிதாவே. தடைகள் எல்லாவற்றையும் நீக்கிரலும் பரமபிதாவே. சத்துருடைய சூழ்ச்சிகள், சாத்துரணந்தகார கிரியைகள், எதிர் சத்துவ வல்லமைகள் எல்லாவற்றையும் நிர்மூலம் பண்ணி எங்கள் பரமபிதாவே பாதளத்தில் ஆய்ப்படும்படியாய் கெஞ்சுகிறோம் பரமபிதாவே. உம்முடைய கண்களிலே ஒரு தயவை கட்டளையிடும்படியாய் கெஞ்சுகிறோம் பரமபிதாவே. ஆசீர்வாதமான ஒரு வேளை வருஷப்படும்படியாக இரக்கம் பாராட்டும்படியாய் கெஞ்சுகிறோம் பரமபிதாவே. நீரே எல்லாவற்றையும் காண்கிறவராய் இருக்கிறீர் பரமபிதாவே. எல்லாவற்றையும் அறிகிறவராய் இருக்கிறீர் பரமபிதாவே. அடியாள் ஒன்றுமில்லையே பரமபிதாவே. நீரே எல்லாவற்றுக்கும் போதுமானவராக வெளிப்பட்டு எங்கள் பரமபிதாவே அடியாள் மத்தியிலே எழுந்தருளி எங்கள் பரமபிதாவே நீர் கிரியை செய்தருளும்படியாய் கெஞ்சுகிறோம் பரமபிதாவே. இரக்கம் பாராட்டியருளும்படியாய் கெஞ்சுகிறோம் பரமபிதாவே. தடைகள் எல்லாவற்றையும் நீக்கிரலும். அடியாளுடைய குற்றங்கள், குறைகள், தப்பிதங்கள் எல்லாவற்றையும் தயவாய் மனிதனை மன்னித்தருளும். கிருபையாயிரும், இரக்கமாயிரும், அன்பாயிரும், தயவாயிரும் மீட்பர் இயேசு நாமத்தில் ஜெபங்கேளும் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமென். சரி, ஒரு பாடலை கூட பாடிவிட்டு தேவச்சதிக்கு நேராக நம்ம கடந்து சொல்லும். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் என்றும் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர்
செங்கடலை இரண்டாக பிரித்திட்டார் அதிசயம். செங்கடலை இரண்டாக பிரித்திட்டார் அதிசயம். புயல் காற்றை தம் ஆணையாலே அடக்கினார் அதிசயம். புயல் காற்றை தம் ஆணையாலே அடக்கினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் இருக்கிறார். குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம். குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம். ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார் அதிசயம். ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். பாவியான என்னையும் உயர்த்தினார் அதிசயம். பாவியான என்னையும் உயர்த்தினார் அதிசயம். இளையன் மீது நேசகரம் நீட்டினார் அதிசயம். இளையன் மீது நேசகரம் நீட்டினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. இப்பொழுதும் பாஸ்டர் சியோன் அவர்கள் உங்களுடைய சமத்தில் தேவ செய்தி கொடுப்பார். அல்லேலூயா ஸ்தோத்திரம். அல்லேலூயா ஸ்தோத்திரம். யாவரும் ஆண்டவரை துதிப்போம். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். இயேசுவே உம்மை துதிக்கிறோம். பிதாவே உம்மை துதிக்கிறோம். அல்லேலூயா ஸ்தோத்திரம். அப்ப இன்னைக்கு என்ன கூடுகை? இது குடும்ப கூடுகை. குடும்பமா இருக்கக்கூடிய அநேகம் இருக்கீங்க, வயதானவங்க அனைவரும் இருக்கீங்க, குடும்பமானவங்க எல்லாமே இருக்கீங்க. ஸோ உங்கள் மத்தியில் தேவனுடைய ஒரு சில சில செய்திகள், அதாவது குடும்ப வாழ்க்கையில் உள்ள சில செய்திகள், பைபிளில் அநேக ஜனங்கள் உலகத்தில் வாழ்ந்தவங்க, குடும்பமாக வாழ்ந்தவங்க, ஆண்டவருக்காக வாழ்ந்தவங்க, குடும்பமாக வாழ்ந்து ஆண்டவருக்கு வாழ்ந்தவங்க, அப்படி சொல்லி சில காரியங்கள் உங்கள் முன்னால் சொல்ல போகிறோம். முதலாவதாக சங்கீதத்திலிருந்து ஆரம்பிக்கலாம். 100வது சங்கீதம் 1வது முதல் வாசிக்கிறேன். பூமியின் குடிகளை எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோടെ கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோടെ அவர் சந்நிதி முன் வாருங்கள். கர்த்தரை தேவனென்று அறியுங்கள். நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம். அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். பொதுவா நம்முடைய ஆண்டவர் எல்லாருக்கும் எதிர்பார்க்கிறது ஒண்ணு, இந்த உலகத்தில் வாழ்றவங்க எல்லாமே அந்த ஒட்டுமொத்தமா சொல்லிட்டாரு, நீங்கள் பூமியில் குடிகளாக இருக்கீங்க. பூமியில் குடிகளாக இருக்கிறதான எல்லாருமே எப்படிதான் இருக்கணும்னா அந்த ஆண்டவரை ஆராதிக்க கூடியவர்களாக. இப்ப இன்னைக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. தேவ சமூகத்தை அறிஞ்சு கொண்டவங்க, அவருடைய மார்க்கத்தை அறிந்து கொண்டவங்க, அவகிட்ட கடந்து வந்திருக்கிறோம். குடும்பமாக வாழக்கூடியவங்க, குடும்பமாக அநேகர் வந்திருக்கீங்க. நமக்குள்ள என்ன இருக்கணும்னா முதல் கட்ட அந்த ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களாக. பூமியின் குடிகள் சொல்லும் போது அவர் வானத்தை உருவாக்கினார், பூமியை உருவாக்கினார். பூமியில அநேக மனுஷ ஜாதிகள் உருவாக்கி இருக்கார். நம்ம குடும்பமாக வாழ்ந்துட்டு இருக்கீங்க.
ஆனால் உங்ககிட்ட அவர் எதிர்பார்க்க ஒன்னே ஒன்று, இன்னைக்கு எல்லாரும் என்ன பாடுங்க, துதிக்கணும், சும்மா ஜெபம் மட்டும் பண்ணணும் அப்படியே சொல்லிக்கவே இல்லை. இல்லை நீங்கள் பாடணும், துதிங்க, ஸ்தோத்திரிங்க, ஒவ்வொரு நாளும் உங்களை பாதுகாக்கிறேன், இல்லை நன்றி உள்ளவங்களாக இருங்க என்று அந்த ஆண்டு நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார். கர்த்தர் தான் தேவன் என்று அறியணும், அவர் தான் நம்மளை உண்டாக்கிற, நாம கிடையாது. ஆண்டவர் சொல்றாரு, இது நீங்கள், நான் தான் உங்களுக்கு இந்த வாழ்க்கை கொடுக்குறேன், இந்த பிள்ளைகளுக்கு கொடுக்குறேன், உங்களுக்கு ஒரு அருமையான வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை எல்லாமே அமைச்சு கொடுக்கறது நான் தான். ஏன்னா முதல்ல நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஆதாமுடைய வாழ்க்கை தொடக்க பாகம் எப்படி இருந்துச்சு, ஆரம்ப பாகம் அப்படி அவர் வரலாறு எல்லாமே எப்படி இருந்துச்சு நமக்கு தெரியும். தனிமையான ஒரு நபருக்கு குடும்ப வாழ்க்கை ஏற்படுத்தி கொடுத்தார். அப்ப இந்த நாட்கள் இது ஆண்டோட சித்தமாக ஒன்று இருக்கு. ஆனால் ஆண்டு எதிர்பார்க்கிறது ஒன்னே ஒண்ணுதான், நீங்க என்ன ஆராதிங்க, என்ன ஆராதிங்க, என்ன ஆராதிங்க. அந்த ஆராதனைங்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது இக்காலத்தில் பார்ப்போம்னா ரொம்பவே சுருக்கமா போச்சு. அநேகருக்கு மற்ற வழிபாடுகள் இருக்கு, அவைகள் யாராக இருக்காங்க, சிலைகள் வைத்து வணங்கக்கூடியவங்க இருக்காங்க. அது கிறிஸ்தவர்களுக்கு மத்தியிலையும் இப்போது ஏராளமாக வந்து கொண்டே இருக்கு. அது நமக்கே தெரியும். சிலை வழிபாடு உடையங்க நம்ம முன்னாடி வேற நிறைய பேர் சொல்லுவோம், ஆனால் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லக்கூடியவங்க இப்ப நிறைய பேர் மாறிட்டே இருக்காங்க சிலை வழிபாடு உடைகளாக. ஆனா அவர் எப்படிப்பட்ட தேவன், ஆவியான தேவன். அந்த ஆண்டவரை நம்ம ஆவியோடும் உண்மையோடு தான் ஆராதிக்கணும். எபிரேயர் 12 அதிகாரம் 9 வசனம் வாசிக்கும் போது அவர் பிதாவாகிய தேவன், அவர் ஆவியோடு உண்மையோடு தான் நாம ஆராதிக்கணும் அப்படின்னு. இப்போ நாம் இந்த உலகத்தில் பிழைக்கிறதுக்காக ஆவிகளின் தேவனுக்கு நாம் அஞ்சு அடங்கி தான் வாழணும். அப்படின்றால் நீங்கள் ஒவ்வொருவரும் அவரை ஆராதிக்கக்கூடியவர்களாக தான் இருக்கணும். இன்னைக்கு ஆராதனைக்கு முக்கியத்துவம் என்பது ரொம்ப சுருக்கமாக போச்சு. இன்னைக்கு பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாமே தெரியும், ஃபேமிலி மீட்டிங் சொல்லியிருக்காங்க, அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். கீபோர்ட்லாம் எடுத்துன்னு வருவாங்க, கொஞ்சம் வித்தியாசமாக என்ன பண்ண போகிறாங்க போல, சீக்கிரமாக போய் என்னென்ன பார்த்துடலாமே அப்படின்னு வரக்கூடிய அணைகி இருப்போம். இதே எல்லா சண்டையுமே மார்னிங் சர்வீஸ் சொல்லும்போது 8னா அது 9 நம்மளை காணும். மற்ற நாட்கள் நம்மை காணுமா காணதா அது கேள்விக்குறி. ஆனா ஆண்டவர் அப்படி சொல்லல, அவர் பிதாவாகிய தேவன், நீங்க அவரை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கக்கூடியவர்களாக, அது குடும்பமாய் வாழும் நீங்க உங்களை அவர் எதிர்பார்க்கிறது, நீங்க வீடுகளையும் அவரை ஆராதிக்கக்கூடியவர்களாக. இந்த வீடுகளில் ஆராதனைங்கிறதுல ஒன்று உண்டா என்ற கேள்வி கண்டிப்பா கேட்டா தலையை நம்ம தொங்க விட்டுருவோம். ஸோ அந்த கேள்வி நான் கேட்கல. எங்க வீட்டில் அதாவது நாங்கள் கடந்த வந்து பாதையில் பார்க்கும்போது சின்ன பிள்ளையா இருப்போம். அப்போ திடீர்னு ஒரு 8 மணி ஆகும்போது எங்க அப்பா என்ன பண்ணுவாங்கன்னா டக்குன்னு வந்து நடு வீட்டில் வந்துடுவார். வந்து ஒரு பாயை போட்டு எல்லாரும் வாங்க பாட்டு போட்டு ஜொம்மனும்பார். அப்போ எங்களுக்கு கொஞ்சம் மடியாக தான் இருக்கும். ஆக்சுவலாக அது உண்மை, நாங்கள் ரொம்ப மடிச்சுன்னே இருப்போம், என்ன சும்மா பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு. அவர் உட்கார்ந்து அவருக்கு புஸ்தகமே படிக்க தெரியாது, ஆனால் மனப்பாடம் நிறைய சாங்ஸ் வச்சிருப்பார். ஸ்தோத்திர பாட்டில் ஒன்று எடுத்து விட்டுருவார். அவர் உட்கார்ந்துட்டே ஆரம்பிச்சிருவார். சந்தோஷத்துடன் ஸ்தோத்திரிப்பேன்னு சொல்லி தொடங்கிடுவார். ஐயோ பாட தொடங்கச்சு, அப்புறம் ஒரு பயம் உண்டாகும், போய் பக்கத்தில் உட்கார்ந்துடும். வருஷைய பாயம் போட்டு உட்கார்ந்து 2 பாட்டு சங்கீதம் வாசிச்சு அப்படி போவோம். அப்போ எங்களை அவங்க அப்படியே பழக்கினாங்க. ஒரு குறிப்பிட்ட டைம் ஆகும்போது நமக்கு தெரியும் வீட்டில் கண்டிப்பாக 8 மணினா ஆராதனை பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு. அப்போ நம்ம கரெக்டாக டைமுக்கு போயிடுவோம். அந்த ஆராதனை மேற்கொள்ள ஆரம்பிச்சு. இன்னும் நாட்கள் காலங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னா அதிக ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அவர் அப்பவும் என்ன பண்ணுவாரு, அதிகாலையில் ஆண்டவர் ஆராதிக்கணும், ஒரு அரை மணிக்கு 2 பாட்டாவது படி ஜெபம் பண்ணா அது நமக்கு ஆசீர்வாதமா இருக்கும்னு சொல்லி கூப்பிடுவாரு. கஷ்டமா இருக்கும், காலையில் எழும்புறதுனா எல்லாருக்குமே சிரமமா இருக்கும். ஆனா அவர் காலையில் முதல் கட்டமா லைட்டு போட்டுச்சுன்னா உறக்க முடியும். அதனால லைட்டும் ஃபேனையும் போட்டுருவார். ஃபேன் குளிரும், நமக்கு உடனே எழும்பிடும், உட்கார்ந்துடும், அப்புறம் பாட்டு பாடும். அதன் பிற்பாடு நம்மளோட மைண்ட் அப்படியே நாட்கள் போக போக பழகிடும். அப்போ இந்த ஆராதனைக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கும்போது நமக்கு உள்ளாந்த ஒரு சந்தோஷம். இப்போ எல்லாருமே சந்தோஷமா இருக்கிறோம். ஆண்டவர் பாடி துதிச்சு கொஞ்ச நேரம் அரை மணி நேரம் ஜெபிச்ச உடனே நமக்குள்ள ஒரு மாற்றம் தெரியுது. நான் வீடுகளில் பல கவலைகள், பாரங்கள், துன்பங்கள் நமக்குள்ள இருக்கலாம். ஆனால் இந்த இடத்துல வந்து ஆண்டவர் ஆராதிக்கும் போது நமக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்கு. குடும்பமாய் வாழ்கிறதான உங்க மத்தியில சில அட்வைஸ் எப்படின்னா, தாவீதுங்கிறதான ஒரு நபரை பற்றி பார்ப்போம்னா 1 ராஜாக்கள் 3 அதிகாரம் 2 வசனம் 3 வசனம் வாசிங்க. இங்கே தாவீதுங்கிறதான ஒரு ராஜா இருக்காரு, அவர் குடும்பஸ்தன், அவருக்கு ஒரு மகன் இருக்கான். இந்த மனுஷனுக்கு வயது ரொம்ப நெருங்க போயிடுச்சு. இன்னும் சில நாட்கள்ல அந்த மனுஷன் மறிக்க வேண்டிய தருணம் நெருங்கியாச்சு, மறிக்க போறார். ஆனா அந்த மனுஷன் என்ன பண்றானா, ஏன் வாழ்க்கை முடிய போது என்னோட முடிச்சு போட்டு சொல்லி முடிவெடுத்து சாகல. அவருக்கு அடுத்த சந்ததியை எங்க கொண்டு வர பாக்குறாருன்னா அந்த ஆண்டவரை ஆராதிக்கும் அந்த வரிசை பட்டியலுக்குள்ள கொண்டு வர பாக்குறாரு. வாசிங்க. நான் பூலகத்தார் யாவரும் போகிற வழியே போகிறேன், நீ திடன் கொண்டு புருஷனாயிரு. அதாவது அவர் தாவீது மகாராஜா, அதுக்கு அடுத்த ஸ்தானத்துல தனக்கு பையன் வர வேண்டியிருக்கு, திறப்படுத்துறார். நீ திடமான புருஷனாயிரு, தைரியமாயிரு, தொடர்ந்து நீ என்ன செய்தாலும்
நீ எங்கே போனாலும் எல்லாவற்றிலும் புத்திமானாக இருக்கிறதற்கும், அதாவது நீ என்ன செய்தாலும் சரி, நீ எங்க போனாலும் சரி, நீ புத்திமானா இருக்கணும். இதான் அட்வைஸ் பாருங்க. கண்ணு இருளாயாச்சு, இன்னும் சில நாள் போனா கண்ணு தெரிய போறது இல்லை. அதுக்கு அடுத்து சில நாள் போனா நித்திர மனுஷனை அடக்கம் பண்ண போறாங்க. ஆனா எனக்கு அடுத்தபடியா எனக்கு மகன் ஸ்தானத்துல வருவான். ஸ்தானம் முக்கியம் கிடையாது. இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா மக்களே கவனமாயிரு, நல்லா இரு, மனைவி நல்லா பார்த்துக்கோ, மனைவி நல்லா பார்த்துக்கோ, நீ செய்யற வேலையில கவனமாயிரு அப்படி அந்த வேலை பத்தி நம்ம அந்த பிள்ளைங்க ஊக்கப்படுத்தி இருப்பீங்க. வயதான கட்டத்துல தாத்தா விசுவாசி, தாத்தாவோட மனைவி விசுவாசி, ஆனா ஃபேமிலி அடுத்து அவங்களோட தலைமுறைகள் விசுவாசத்துக்குள் இருக்கிறார்களாம்? நோ. அப்போ அவங்க அடுத்த தலைமுறைகளை ஆண்டவருக்குள்ள ஸ்திரப்படுத்தியாச்சா? வழக்கமா நம்ம எல்லாருடைய ஃபேமிலி நாம யோசிச்சு பார்க்கணும். நீங்க ஒரு ரட்சிக்கப்படாம இருப்பீங்க, ஆண்டவர் மட்டும் ஆராதிக்கக்கூடியவர்களாக இருப்பீங்க. ஆனா ஆண்டவருக்குள்ள அடுத்த தலைமுறைகளை உட்புகுத்தியாச்சா? அப்படி கேள்வி கேட்டா இன்னும் புகுத்தவில்லை. நீங்கள் உங்க வாழ்க்கைக்கு அடுத்தபடியான ஒரு வாழ்க்கை சந்ததியை இந்த இடத்துல ஊரக்கணும், பிரான்ச்சுக்குள்ள கொண்டு வரணும். அதுக்கு அடுத்த சந்ததி இங்க வரணும் சொல்லி பிரயாசப்படக்கூடியவங்க எத்தனை பேர்? சாதா வெளியே பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவ சபையில பார்த்தீங்கன்னா ஒரு சபை உருவாக்குறாங்க, அப்புறமா கொஞ்சம் வருஷம் முன்னப்புறம் இடிக்கிறாங்க, பெருசா இருந்துச்சு இடிச்சுறாங்க, இப்ப இன்னும் பெருசாக்குறாங்க. காரணம் என்னன்னு விசாரிக்கும் போது அங்க குடும்பம் கூடின்னு இருக்கு. அதனால ஆனா நம்முடைய சபையில குடும்பம் கூடுதான் பார்த்தா குடும்பம் கூடுது, அந்த குடும்பம் எந்த பக்கம் இல்லை, அது வெளிப்பக்கமா கூடிக்கொண்டே இருக்கு. வாரிசு பெருகுது, குடும்ப தலைமுறைகள் மாறி மாறி விதமாக வந்துட்டு இருக்கு. அது தலைமுறைகள் இங்கே வரல, இன்னொரு வழியா போயிட்டு இருக்கு. அந்த ஆண்டவர் பரிதாபப்படக்கூடியவர். ஏனென்றா சன்னியாச வாழ்க்கை அதுக்கு இன்னொரு விதமான ஒரு வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை அதுக்கு இன்னொரு விதமான வாழ்க்கை. அந்த குடும்ப வாழ்க்கை சொல்லும் போது தனக்கு கொடுக்கப்படக்கூடிய அந்த பிள்ளைகளையும் யாருக்குள்ள கொண்டு வரணும்? நீங்க ஆண்டவர் அறிந்தவங்களாக இருந்தீங்கன்னா அதே வழியில அந்த பிள்ளைங்களை கொண்டு வரணும். அவங்க பெரியவங்க மேரேஜ் ஆகிட்டாங்கன்னா அவங்க அடுத்த தலைமுறை உருவாகும் போதும் அவங்களை அந்த வழிகளை கொண்டு வந்துதான் ஆகணும். இந்த மனுஷன் ஆண்டவர் ஏற்கனவே சொல்லிட்டாரு, இங்க பாரு, நீ ஏன் இறுதி ஏற்ற ஒரு மனுஷன் நிறைய தப்பு அவன் வாழ்க்கையில வந்து போச்சு, மன்னிப்பு எடுத்துட்ட, நீ நல்லா இருக்கு, உன் அடுத்த வாரிசன் இதுக்குள்ள கொண்டு வந்துதான் ஆகணும். ஆண்டவர் எல்லாமே சொல்லி கொடுத்தனால இந்த மனுஷன் ரொம்ப கவனமா இருக்காரு. கூப்பிட்டு உட்கார வச்சு திட்ட புருஷனாயிரு. சிலவங்க மேரேஜ் ஆனவங்களாக இருப்பாங்க, புருஷத்துவம் இல்லாம இருப்பாங்க, இந்த குடும்பத்தை ரன் பண்ணி கொண்டு உங்களுக்கு டேலண்ட் இல்லாம இருப்பாங்க. ஆண்டோட கேட்டு வாங்கணும் டேலண்ட். ஒரு குடும்பம் சொல்லும் போது மனைவி 2 பிள்ளைகள், ஒரு பிள்ளை 3 பிள்ளைன்னு சொல்லும் 4 பேர் 5 பேர் இருக்கலாம். கூடவே அம்மா அப்பா மாமா சொல்லி சில 2 3 பேர் இருக்கலாம், 7 பேர் இருக்கலாம், 5 பேர் இருக்கலாம், 3 பேருக்கும் குடும்பங்களாக இருக்கலாம். ஆனால் புருஷத்துவம் இருக்கணும். இந்த மனுஷன் முதல் சொல்றாரு, நீ திடமான ஒரு அருமையான புருஷனா இருக்கணும். அதுக்கு காரணம் இருந்துச்சு சொல்றதுக்கு. ஆனா அவன் போக போக காலங்கள் இருந்தா நம்ம ஒரு யதார்த்தமான திட புருஷனாக அவர் இல்லை. 2வது வருஷம் ஒரு முறை வாசிங்க. பூலோகத்தார் யாவரும் போகிற வழியே போகிறேன், நீ திடன் கொண்டு புருஷனாயிரு. நீ என்ன செய்தாலும் நீ எங்கே போனாலும் எல்லாவற்றிலும் புத்திமானா இருக்கிறதற்கும், கர்த்தர் என்னை குறித்து உன் பிள்ளைகள் தங்கள் முழு இருதயத்தோடும் தங்கள் முழு ஆத்மாவோடும் எனக்கு முன்பாக உண்மையாய் நடக்கும்படிக்கு தங்கள் வழியை காத்து கொண்டால் இஸ்ரவேலின் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கத்தக்க புருஷன் உனக்கு இல்லாமற் போவதில்லை என்று சொன்ன. அப்ப பாருங்க, ஆண்டவர் சொல்லிட்டாரு, அவன் என் வழிக்கு கரெக்டா வந்தானா அவனை போல இன்னொரு நம்பர் இருக்க மாட்டான், அந்த அளவுக்கு நல்லா அவனை வச்சுப்பேன். அப்ப அர்த்தம் இன்னொரு மீனிங் புரியுது. அவன் ஆண்டவரே விட்டு தூரமா போனா அவன் நிச்சயமாக புறந்தள்ளுவேன். அப்ப தாய்க்கும் தகப்பனுக்கு நீங்க வயதானங்கள் இருப்பீங்க, நினைச்சுப்பீங்க என்ன பல்லு உழுந்தாச்சு, கண்ணு மங்கியாச்சு, குறுக்கு கூணியாச்சு, இன்னும் சில வருடங்களை நான் கண்ணு மூட போறேன். ஆண்டவருக்குள்ள நான் மூடணும். உங்களுடைய ஆசை அருமையான ஒரு ஆசை தான். நீங்கள் குடும்பஸ்தலாக வாழ்வதனால உங்களுடைய தலைமுறைகளையும் உள்ள கொண்டு வந்தாதான் உங்களுடைய முடிவு சமாதானமா இருக்கும். இல்ல நான் ஆண்டவர் கேள்வி கேட்பார், நீ வருகிறாய் என் ராஜ்யத்தில் உட்பிரவேசிக்கும் என்று கடினமாக பிரயாசப்படக்கூடியதாக நாம இருக்கலாம். உங்களுடைய தலைமுறைகளை அதற்குள் கொண்டு வந்து இருக்கலாம். அந்த தலைமுறைகள் இப்போது எங்கே போய் அந்த ஆண்டவரை ஆராதிக்கிறாங்க? இல்ல உண்மையிலேயே அந்த ஆண்டவரை ஆராதிக்கிறார்களா? அந்த ஆண்டவர் கேள்வியாக கேட்பார். நீங்கள் யதார்த்தமான மெய்தியவனுக்குள் கடந்து வந்து ஆராதித்தீர்களே, அதே ஆராதிக்காரர்களாக அந்த பிள்ளைகள் அந்த வலைக்குள் வந்தார்களா? அந்த கேள்வி கேட்கும் போது பதில் அறிய முடியாதவர்களாக, பதில் சொல்ல முடியாத அதிக நிச்சயமாகவே நீங்க இருப்பீங்க. அப்ப இந்த மனுஷன் தன்னுடைய ஆண்டு கற்றுக் கொடுத்ததுக்காக அப்படின்னு சொல்றாரு, கடமை அருமையா பண்றாரு. நான் மறைச்சு போவேன், நீ ஸ்தானத்துல தான் வரப்போற, உனக்கு அந்த ஸ்தானம் கூட முக்கியம் கிடையாது, உன்னை வழிநடத்த கூடாது, அந்த தேவன் தான் முக்கியம். என்ன வந்தாலும் அவரை மறந்துடாது, அவரை நீ பின்பற்றணும்ன்ற, அவர் தான் சார்ந்து ஜீவிக்கிறோம். அந்த மனுஷன் ஓகே இப்ப நான் பண்றோம் பண்ணா அந்த மனுஷன் பண்ண ஆரம்பிச்சான். 1 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 3வது வசனம் வாசிக்கும் போது தகப்பன் சொல்லிக் கொடுத்த பிரகாரமாக அந்த பாவை பின்பற்ற ஆரம்பித்தான். வாசிங்கள்.
இடத்தில் அன்பு கூர்ந்து தன் தகப்பனாகிய தாவீதின் கட்டளைகளில் நடந்தான். அப்ப கட்டளை கொடுத்தா, ஏன் மகனே நீ என் மகனா இருக்க, நீ இப்படிதான் இருக்கணும்னு, நீ இந்த வழியில தான் நடக்கணும்னு அந்த மனுஷன் நடக்க ஆரம்பிச்சார். வேதமே சொல்லுது, தகப்பன் கொடுத்த கட்டளையின் படி, தகப்பன் கொடுத்த புத்திமதியின் படியே அந்த மனுஷன், அந்த நபர் வாழ ஆரம்பிச்சான். இன்னைக்கு தகப்பனாகி நீங்க, தாயாகி நீங்க இந்த பிள்ளைகளை அந்த வருஷங்கள் கொண்டு வந்தீர்களாம். நீ மகனே நீ ஆண்டவர் தான் ஆராதிக்கணும். நீ என்ன வேலை செஞ்சிடும் போ, மாசம் 2-3 லட்சம் வரை சம்பாதிச்சுக்கணும். உன் குடும்பம் எப்படி இருக்கணும் அதை பத்தி நான் பார்க்க மாட்டேன். நீ யாரை ஆராதிக்கணும்? ஆண்டவர் தான் ஆராதிக்கணும். வாழ்க்கையில் சில நன்மைகளை மறக்க கூடாது. ஒவ்வொரு நாளும் அந்த ஆண்டு உபகாரங்கள் மறவாத. என்ன வந்தா நான் சில நாட்கள் மறைச்சு போவேன், ஆனா உன்னுடைய தலைமுறைகள் வரைக்கும் அந்த ஆண்டவர்கள் தான் நீ கொண்டு வரணும் சொல்லி எத்தனை தகப்பன் எத்தனை தாயானவர்கள் இந்த மகன் மகளுக்கு உபதேசம் பண்ணக்குள்ள இருக்கிறீங்க. உங்களை நீங்கள் கேள்வி எழுப்ப வேண்டும். இல்லை என்னை மட்டும்தான் நான் பார்க்கிறேன்னு இருக்கிறீர்களா? இன்று முதல் நீங்க ஆயத்தப்படுங்க. என்னுடைய தலைமுறைகளை தேவர்கள் கொண்டு வந்ததான ஒரு அனுபவம் என்னுள்ள இருக்கிறதா? நான் பிரயாசப்பட்டேன். இந்த நபர் கவனமா இருக்காரு. இப்ப வந்து செல்விஸ் கேரக்டர்னா நீ எதுக்கு போட்டு போட, நான் வாழ்ந்தாலும் நல்ல பேரோட வாழ்ந்துட்டேன், நல்ல பேரோட நான் மறிச்சு போறேன், நீ எங்கேயும் வாழ்ந்துட்டு போன இல்ல, கூப்பிட்டு உட்கார வச்சு அட்வைஸ் பண்றாரு. அது பிரயோஜனமா இருக்கும். வயதான அட்வைஸ் ஆலோசனைகள் அது பிள்ளைங்களுக்கு மிகவும் பிரயோஜனமா இருக்கும். பேசி பாருங்க. எத்தனை தலைமுறை உள்ளுக்குள் கொண்டு வந்திருக்கீங்கன்னு பாருங்க. வயதானவர்கள் மட்டுமே உழைத்து நொடித்தவர்களாக விசுவாசிகளாக இருக்கலாம். ஆடம்பர வாழ்க்கை வாழக்கூடியவர்களாக உலக போக்கில் ஏன் போய் கொண்டிருக்காங்க? நீங்கள் வளர்த்த விதங்கள் சீரில்லாதனாலே கண்டுபிடிக்கணும். நான் போகிற பாதை சரியா, என்னுடைய பிள்ளைகளை நான் நடத்தின விதங்கள் சரியா? சரி, அவங்க தவறிட்டாங்க, நீங்க தவறாதீங்க. இளமை வயதில் உள்ள பிள்ளைகளை, சிறு பிராயமுதல் பிள்ளைகளை வளர்க்கிறீர்கள் அல்லவா? இந்த பிள்ளைகளையும் நான் வீட்டிலிருந்து தான் கொண்டு போவேன். என் பிள்ளைங்க இங்க வந்தா என் வாழ்க்கை மாதிரி ஆகிடக்கூடாது. இல்ல இந்த பிள்ளைங்களை பார்க்குமா மற்றவங்க அது சொல்லிடக்கூடாது, இது சொல்லிடக்கூடாது நீங்க நினைக்கக்கூடியதாக இருக்கலாம். ஆண்டவர் விரும்புவது என்ன தெரியுமா? உண்மையாய் ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கும் பயபக்தியுள்ள சந்ததியாரை ஆராதிக்கிறவங்க அநேகம் இருக்காங்க. இப்ப வந்து கிறிஸ்தவம் சொல்லும் போது எல்லாமே ஆராதிக்கிறவங்க தான் இருக்காங்க. இந்த ஆண்டவர் கேட்கிற ஆவியோட உண்மையோட ஆராதிக்கிறவர்களாக இருக்கீங்களா? நான் ஆவியான தேவன், ஆவியான ஒரு உண்மையோடும் ஆராதிக்கிற கேள்வி எழுப்பும் போது அந்த கேள்விக்கு பதில் கொடுக்க உங்களால் இயலுமா? அப்ப நம்முடைய வாழ்க்கையில் இல்லையா? நீங்கள் செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்று, முதல் கட்ட நடவடிக்கை ஜெபம் என்கிற ஒன்றை ஏந்திக் கொள்ளுங்கள் ஆயுதமாக. ஜெபிக்கிறதிலே நாம் குறைபடக்கூடாக இருக்கலாம். ஜெபம் என்கிறதான ஒன்றை அது ஒரு பொருட்டென்று எண்ணிக்கொள்ளாமல் இருக்கலாம். ஜெபம் என்கிறதான ஒன்றை ஒரு பெரிய ஒரு காரியமாக நாம் நினைத்துக் கொள்ளலாம். பக்கத்தில் இருக்கும் ஒரு நம்மிடம் பேசுகிறோம், பழகுகிறோம், முகம் பார்த்து. ஆனால் தேவனுடைய முகம் மட்டும் பார்க்க முடியல. ஆவியானோட தொடர்பு வச்சு பாருங்க, தனியான ஒரு ஃபீலிங் உங்களுக்கு கிடைக்கும். அந்த ஆண்டோட பேசும் ஒரு அனுபவம். அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 2வது வாசிக்கும் போது கொர்நேலியங்கிறதான ஒரு மனுஷன், அவர் ராணுவ தளபதியா இருக்கப்பா, 100 பேருக்கு ஒரு நபர் வந்து அதிபதியா இருக்காரு. அந்த நபரை வாழ்க்கை பார்த்தீங்கன்னா ஆண்டவரோடு ஐக்கியப்பட்டவனாக, அவர் மட்டும் இல்ல தனக்கு கொடுக்கப்பட்ட குடும்பம், மனைவி, பிள்ளைங்களோடு அனைவரோடு சேர்ந்து அந்த ஆண்டவரை ஆராதிக்க ஒரு நபராக வாசிங்க. அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். அதாவது பாருங்க, வீட்டார் அனைவரோடும். இன்னைக்கு நீங்க வீட்டுல ஃபேமிலியில ஒரு பிரேயர் பண்றீங்கன்னா எத்தனை பேரோட உட்கார்ந்து பிரேயர் பண்றீங்க? முதல்ல பண்றீங்களா? வீட்டுல வீட்டார் அது ஒரு குடும்பம் ஆரம்பிக்கிறது பண்றீங்களா? அங்க பாருங்க, வீட்டார் அனைவரோடும் உட்கார்ந்து. நீங்க ஏன் இந்த விஷயத்துல தவறுறீங்க? என்னை ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் பாதுகாக்கிறேன், என் பிள்ளைங்களை ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கிறேன், என் புருஷனை பாதுகாக்கிறேன், என் மனைவியை பாதுகாக்கிறாரு, என் வீட்டை பாதுகாக்கிறாரு, எனக்கு உண்டான எல்லாத்தையும் பாதுகாக்கிறாரு. அப்படின்ட்டு இருக்கும்போது அந்த இயேசுவை ஏன் மறக்கிறீங்க? இது மட்டும் ஆராதனையாக இருக்குமா? கிடையாது. ஆராதனை என்பது வீடுகளிலும் அதிக நிச்சயம் நம்ம ஆராதனை பண்ணிதான் ஆகணும். இந்த மனுஷன் வீட்டுல உட்கார்ந்து பிள்ளைங்களை மனைவி உட்கார வச்சு ஆராதனை மேற்கொண்ட. நான் ஆரம்ப கட்டத்துல எங்க தகப்பனார நல்லா திட்டும், அதை பார்த்துற கோபம். 8 மணி ஆனாலே அவர் மேல ஒரு கோபம் வந்துட்டே இருந்துச்சு. சும்மா 8 மணிக்கு வந்து ப்ரேயர் பண்ணோம் அது ஆரம்பம் இருக்கலாம். ஒருவேளை நம்ம மன முடிவு கொடுக்க முடியாது இருக்கலாம். ஆனா கண்டினியூ பண்ணி பாருங்க, அந்த ஆவேசம் வரும், இன்ட்ரெஸ்ட் வரும். ஆண்டவர் ஏன்னா நமக்கு தெரியும், கண்டிப்பா 2 பாட்டு பறவை சங்கீதம் வாசிக்கும் போது நமக்குள்ள ஒரு மாற்றம் கண்டிப்பா தெரியும். ஏன்னா ஏதோ உலக வழிபோக்கன ஒரு வழிபோக்கன ஆராதிக்கிற ஒரு காரியம் இல்ல. கண்ணில் காண ஒரு நபரை ஆராதிக்கிற ஒரு வாழ்க்கை இல்ல. கண்ணில் காணாத ஒரு இயேசுவை ஆராதிக்கிறோம். 6 மணி நேரம் ஆராதனை மேற்கொள்ளும் போது நமக்குள்ள ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கு, நமக்குள்ள மாற்றம் தெரியுது. அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பாருங்க. உங்க வீடுகளில் சமாதானம் தங்கும், ஆசீர்வாதம் தங்கும். ஏன்னா சிஷ்யமாட்ட ஒரு கேள்வி கேட்டார், ரொம்ப டைம் எல்லாம் கேட்கலையா? ஒரு 4 மணிக்கு ஒரு 8 மணி நேரம் ஜோம் பண்ணுங்கன்னு சொல்ல, அட்லீஸ்ட் 1 hour நீங்க டைம் எடுக்க கூடாதான்?
ஒரு மணி நேரம் உட்கார்ந்து நீங்க ஜெபிக்க கூடாதுப்பா அப்படின்னு சொல்லி நான் ஃபீலிங்கோட கேட்டேன். ஆனா கேட்கும் பட்சத்துல அவங்க அதற்கு இடம் கொடுக்கல. அதனால ஒரு பின் விளைவு ஒன்று சந்திச்சாங்க. அதே இடத்துல அந்த 1 ஹவருக்கு அவங்க டைம் கொடுத்துருந்தாங்கன்னா அவங்களோட விளைவுகள் இன்னொரு விதமாக இருந்திருக்கு. அவங்களுக்கு வர வேண்டிய ஆபத்துகள் மோசங்க அவங்களை அட்டாக் பண்ணாம அது இன்னொரு வழியா கடந்து போயிருக்கு. ஏன் அவங்களை நோக்கி வந்துச்சு? ஏன் சிதறடிக்கப்பட்டாங்க? சொன்னார் ஒரு வார்த்தை, நீங்க சோதனைக்கு உள்ள பிரைவேசிக்கு அவங்க இருக்க வேண்டும் என்றால் அட்லீஸ்ட் 1 ஹவர் என் கூட நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. நாங்க பண்ணவே இல்லை. சோதனையை சந்திச்சாங்க, இக்கட்டுக்குள்ள மாட்டினாங்க, அநேக சிரமங்களை சந்திச்சு பிற்பாடுதான் தேவனுக்குள்ள மறுபடியும் வந்தாங்க. அநேக பிரயாசப்பட்டு தான் மறுபடியும் வந்தாங்க. எளிதாக வர முடியல. இப்ப நீங்களும் இன்னொரு முறை அவனமாக பிரயாசப்படவர்கள் உள்ள வருவீங்களா பார்த்தா கேள்விக்குரியதான் இருக்கு. அப்ப உண்மையாவே ஆடுவார். ஏன்னா ரொம்ப நேரம் இருந்த ஆராதிக்கணும்னு சொல்ல, நீ ஒரு அரை மணிக்கு வீட்டுல ஒரு அதிகாலையில ஒரு ஜெபம் 2 பாட்டு பாடி அப்படி பண்ணி பாருங்க. உங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை கொடுப்போம். 2வதாக வேதம் வாசிக்கிறது அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வாங்கணும். அப்போஸ்தலர் 8வது அதிகாரம் 28ஆம் வசனம் வாசிக்கும் போது இன்னைக்கு வேதம் வாசிப்பு ஒருவேளை நாம் வாசிக்கக்கூடியவர்களாக இருக்கலாம். ஆனால் வாசிப்பதை நம்ம ஒரு கடமையாக வைத்துக் கூட வாசிக்கூடியவர்களாக இருக்கலாம். ஒரு நபர் வேதம் வாசித்தனாலே ரட்சிப்பை பெற்றுக் கொண்டார். நாம் வாசிங்க. ஊருக்கு திரும்பி போகும்போது தன் ரதத்திலே உட்கார்ந்து ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசித்துக் கொண்டிருந்தான். அதாவது ஒரு மனுஷன் ஒரு ஊரை விட்டு ஒரு ஊருக்கு வந்துட்டாரு. இப்ப ரிட்டர்ன் எங்க போக போறாருன்னா மறுபடியும் அந்த ஊருக்கு போறாரு. அப்ப போகும்போது அவர் கையில ஒரு புக்ஸ் இருக்கு. இப்ப இன்னைக்கு நம்மகிட்ட ஒரு அதே உங்களுக்கு எவ்வளவு டைம் கிடைச்சு நோண்டுறதுக்கு எல்லா இதுவுமே இருக்கு. நீங்க ஊருக்கு போயிட்டு இல்ல இந்த ஊருக்கு வந்து அந்த ஊருக்கு அங்க போயிட்டு இங்க வரீங்கன்னா அது மொபைல் எடுத்து நீங்க ஓண்ட ஆரம்பிச்சிட்டீங்கன்னா வண்டி எந்த பள்ளத்துல விழுந்தாலும் நமக்கு தெரியாது, எந்த ரூட்ல போனாலும் நமக்கு தெரியாது, சாப்பிட்டு நிப்பாட்டினாலும் நமக்கு தெரியாது. போனுக்குள்ள அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருப்பீங்க. இந்த மனுஷன் பாருங்க ஒரு வேதாகமத்தை கையில் எழுதி கொண்டாரு. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் படிக்க ஆரம்பிக்கிறாரு. இவர் ஆரம்பிச்ச உடனே பரலோகத்துல இருக்கும் அந்த ஆண்டவருக்கு தகவல் போகுது. எப்படியாக உங்களை குறிச்சு ஒரு நபர் படிச்சுனே இருக்கான். வேதத்தை புரட்டி புரட்டி படிக்கிறப்பல அவருக்கு அர்த்தம் தெரியாம இருக்காரு. இதுக்கு ஒரு வழி உண்டு பண்ண வேண்டுமே. எங்கேயோ இருக்கும் ஒரு நம்பருக்கு ஆள் சிக்னல் கொடுக்குறாரு. என்னுடைய நபர் ஒருத்தன், என்னுடைய மகன் ஒருத்தன் என்னுடைய வேதத்தை எடுத்துக்கொண்டு என்ன பத்தி படிச்சுனே இருக்கிறான். அவன் மண்ணில் ஒண்ணுமே யாராம இருக்கு. அவன் ரொம்ப ஆசைப்படுறான். போய் என்னன்னு சொல்லி கொஞ்சம் கத்து கொடுப்பியா? நீ ஓடி போன பிலிப்பு நோக்கி வேதம் படிப்புக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுத்து பாருங்க. அது உங்களை தூக்கும் உங்க வாழ்க்கையில். நீங்க ரட்சிப்பை நினைப்பீங்க ஜெபிக்கும் போது மட்டுமா ரட்சிப்பு என்பது இல்ல. வேதம் படிக்கும் போது ஆண்டவர் உணர்த்துவார். அங்க அந்த நபர் படிக்கிறார், வாஞ்சப்படுவதுதான் ஆவியானவர் உணர்த்துகிறாரு. அங்க வந்து கிரீஸை ஆரம்பித்தாரு. எப்ப தம்பி நீ படிக்கிறிய உனக்கு அர்த்தம் புரியுதா? அட போங்கப்பா, சொல்லி கொடுத்ததாப்பா எனக்கு புரியுங்க. ஏதாவது ஐடியா சொல்லி கொடுங்க, நானும் புரிஞ்சுக்கிறேன். ஒரு மனுஷன் உலகத்துல வந்தாராம், ரொம்ப தாழ்த்தப்பட்டிருக்காரு, அடிக்கப்பட்டிருக்காரு, ரொம்ப அடிச்சுட்டாங்களாமே. அது எழுதப்பட்டு ஒரு ஆடை பிடிச்சு இழுக்கிற மாதிரி இழுத்து கொண்டு போயிருக்காங்க. அது எந்த நம்பரா இருக்கும்னு சொல்லி நான் ரொம்ப ஏங்குறேன். யாரும் சொல்லி கொடுப்பீங்களா? ரொம்ப சாஃப்ட் கேரக்டர் மனுஷன் போல இருக்காரு, கொஞ்சம் கத்து கொடுப்பீங்களா அது யாருன்னு சொல்லி. அப்பதான் சொல்ல ஆரம்பிச்சாரு, நீ உனக்காக எனக்காக சர்வலோக ஜனங்களுக்காக ஒரு நபர் வந்தார். பார்த்து அவர் வந்தது உன் பாவத்தை ஏன் பாவத்தை எல்லாரையும் பார்த்து போகதான் வந்தாரு. அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டாரு, ரத்தமெல்லாம் சொன்னாரு, கயிறு சங்கிலினால் கெட்டி இழுக்கப்பட்டாரு. அவருடைய பாடுகளை அப்படியே சொல்லி கொடுக்கிறார். அந்த மனுஷன் அந்த வார்த்தையை அப்படியே விசுவாசிக்கிறான். அப்படியே இருதயம், கண்கள், சகல அவயங்களும் ஒருமனப்பட்ட வேண்டும் அப்படியே வாட்ச் பண்ண ஆரம்பிக்கிறார். பார்க்கிறாரு, சொல்லதெல்லாம் கேட்கிறாரு. அப்படியே நறுக்கு மண்டலை இறைச்சி ரட்சிப்பு கேட்டு ஒரு அனுபவம் உண்டாகுது. அந்த மனுஷன் அந்த இடத்துல ரட்சிப்பை பெற்றுக் கொள்கிறார். அப்போ உங்களுடைய வாழ்க்கையில ரட்சிக்கப்பட அநேகம் இருப்பீங்க. பாவ வாழ்க்கை வாழ்க்கை நம்ம அநேகம் இருப்போம். ஆனா வேதத்தை யதார்த்தமா படிச்சு பாருங்க. உங்களுக்கு உணர்த்துவார் ஆண்டவர். உங்களுக்கு தெரியல, சில விஷயங்கள் தெரியாமல் இருக்கலாம். திருக்குறளை போல அந்த காரியங்கள் மண்டையில் ஏறாம இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு ஆவல் இருந்துச்சுன்னா ஏதாவது ஒரு நபர் மூலமாக அதை உங்களுக்கு உணர்த்துவார். இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் தெரியாத வசனங்களை புரட்டி படித்து விட்டு கடந்து போகிறோம், இன்னமும் அர்த்தம் தெரியாமல். இங்க இருக்கிறவங்க நீங்க எப்போ ஊழியக்காரங்க பிரசங்க இருந்தா அந்த வசனம் எடுத்து போதிப்பாங்க. எங்களுக்கெல்லாம் டேலண்ட் நீங்க நினைக்காதீங்க. யதார்த்தமாக புக்ஸ் திறந்து நீங்க யதார்த்தமா படிச்சு பாருங்க. அதற்கு ஒரு விளக்கத்தை அந்த தேவன் அதிக நிச்சயம் கொடுப்பார். இந்த மனுஷன் ரட்சிக்கப்பட்டான். அப்ப நம்முடைய வாழ்க்கையில் அதிக நிச்சயம் தேவன் ஜெபம் இருக்கணும். 2வதாக வேதம் வாசித்து கொண்டு இருக்கணும். 3வதாக ஆண்டுடைய பாடல்களை தியானிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். இன்னைக்கு தியானிக்கிறோமா? அப்பா காலையில் வேலைக்கு போயிட்டு ஈவினிங்ல வந்துருப்பாங்க. சிமெண்ட் மூட்டத்துக்கு போயிட்டு தலையெல்லாம் சிமெண்டா இருக்கும். மக்களை பாருமா, அப்பாக்கு தலையை பாரும், சிமெண்ட் எல்லாம் தலையிலே இருக்கு. பாவம் இல்ல அப்பா? ஆமாம்மா அப்பா பாவம். கேட்க நல்லா இருக்கு. பாருமா காலையிலேயே அம்மா வேலைக்கு போயிரு, ஆபீஸ் விட்டு போயிருக்கா, இட்டு போலியா இருக்கும். ஆமா பாவம்.
அப்ப இப்படி ஒவ்வொரு காரணம் நீங்க சொல்லிக் கொடுக்குறீங்க, கேட்க நல்லா தான் இருக்கும் உண்மையிலேயே. இதோடு கூட அது முக்கியமாக சொல்ல வேண்டிய ஒரு நபரை சொல்கிறீர்களா? உன்னையும் என்னையும் பிள்ளை எல்லாரையும் பாதுகாக்க ஒரு தேவன் இருக்காருப்பா, அவரை பத்தி உங்கள் வாழ்க்கையில சொல்லிக் கொடுக்க முடிகிறதா? அவருடைய அடிகள், அவருடைய காயங்கள், அவருடைய தழும்புகள், அவருடைய பாடுகள், அவருடைய பிரயாசங்கள், அவமானங்கள், பிரயாசங்கள் பட்ட எல்லாவற்றையுமே உங்களால் அந்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொள்ள இயலுகிறதா? எத்தனை பேர் சொல்லிக் கொடுத்து கேள்வி கேட்டால் அது நிச்சயம் இருக்காது. நம்முடைய குடும்பத்தில் உள்ள அம்மாவோ அப்பாவோ பிள்ளைங்களை அப்படிதான் சொல்லிக் கொடுப்பீங்களே தவிர அந்த ஆண்டவரை பத்தி சொல்லிக் கொடுத்தவங்க இருப்பீங்க அது நிச்சயம் இருக்காது. மத்தேயு சுவிசேஷம் 27வது அதிகாரம் 39 முதல் வாசிங்கள். அந்த வழியாய் நடந்து போகிறவர்கள் தங்கள் தலைகளை துலுக்கி தேவாலயத்தை இடித்து 3 நாளைக்குள்ளே. இங்கே ஆண்டவரை எப்படி சொல்றாங்கன்னா, அந்த சிலுவையில அரைஞ்சு தொங்கிட்டு இருக்காங்க, வாரம் பொருளாக அந்த ஆண்டவர் பரியாசம் பண்றாங்க. அப்ப நீங்க சொல்லி கொடுங்க உங்க பிள்ளைகளுக்கு, இங்க பாரு ஏசப்பான்னு ஒருத்தர் இருந்தாரு, அவர் பரியாசம் பண்ணாங்க, வாரம் பொருளாம் பரியாசம்லாம், அது காரணம் மக்களே நீயும் தாண்டா, மக்களே நானும் தாண்டா, மக்களே அந்த அப்பாவும் தாண்டா சொல்லி கொடுத்து பாருங்க. அந்த பிள்ளைங்க முதல்ல புரியாதுதான், ஆனா ஒவ்வொரு நாளும் அந்த இயேசுவை பத்தி சொல்லி கொடுத்து பாருங்க. அடிகள் இடிகள் உதைகள் வாங்கினவரை பத்தி நீங்க சொல்லி கொடுக்கும் போது அந்த பிள்ளை யோசிக்கும். அதே பிள்ளை தேவ சமூகத்தில் வந்து உட்கார்ந்து இருக்கும் போது அவருடைய நாமத்தில் உபதேசம் கொடுக்கப்படும் போது அந்த பிள்ளை இதையும் செய்து அங்க லிங்க் பண்ணிடும். அன்னைக்கு எங்க அம்மா சொல்லிச்சு, ஆண்டவர் ஒருத்தர் அடிக்கப்பட்டார், இது இந்த ஜெபத்திலையும் சொல்றாங்களே, அப்ப அதுதான் இது. அந்த பிள்ளை கிளிக்க ஆரம்பிக்கும். அம்மா இன்னைக்கு ஒன்று சொன்னியம்மா, அதுதானே இன்னைக்கு சர்ச்சில் மெசேஜாக கொடுத்தாங்க, அது ஒர்க்கோட சொல்லிக் கொடுமான். ஏன்னா ஆண்டவரை பற்றி படிக்கும்போது அவர் நமக்கு மத்தியில் இன்னும் கடந்து வருவார். கதை புக்கு படிக்கும்போது கொஞ்சம் ஜோராக இருக்கும், தூக்கி விஷயம் கம்மன் இருப்பீங்க. ஆனால் இந்த புஸ்தகத்தை படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா, பாடங்களை தியானிக்க ஆரம்பிச்சிங்கன்னா, அந்த ஆண்டவர் உங்கள் பக்கத்தில் வந்து காரியங்களை கற்றுக் கொடுப்பார். அவருடைய பாடங்களை நீங்கள் தியானிக்க ஆரம்பிக்கும் போது அந்த ஆண்டவர் இன்ட்ரெஸ்டிங்காக வந்து அதை நமக்கு சொல்லிக் கொடுப்பார், அதை உணர்த்துவார். எத்தனை பேட வாழ்க்கையில பாடல் குறித்து அந்த பிள்ளைகளுக்கு நாம சொல்லிக் கொடுத்திருப்போம். நான்காவதாக வந்து பார்க்கும்போது அந்த ஆண்டவர் நமக்கு செய்ததான உபகாரங்களை மறவதாக இருக்க வேண்டுமா? அவன் மார்க்கின் சிஷ்யம் 4 அதிகாரம் 56 வசனம் வாசிங்கள். அங்கே ஆண்டவர் ஒவ்வொரு மனுஷன வாழ்க்கையில் சில உபகாரங்கள், நன்றிகள், அநேக காரியங்கள் செஞ்சார். நோய்களோடு வந்தவங்களை விடவே இல்லை, சுஸ்தப்படுத்தி அனுப்பினார். சாசின் கடுகளோடு வந்தவர்களை ஆண்டவர் விடவே இல்லை, சுகப்படுத்தி தான் அனுப்பினார். பலவிதமான பாவங்களோடும் வியாதிகளும் பாகங்களோடு வந்தாங்க, அவங்க எல்லாருமே சந்தித்து அந்த ஆண்டவர் ரட்சித்து தான் அனுப்பினார். நம்பிக்கையோட வந்தவர்கள் கைவிடவே இல்லை. இதோ கூடி வந்திருக்கிறோமே, எத்தனை பேர் மரண தடவை சந்திச்சு வந்திருப்பீங்க. இனிமே தப்பு போறதுன்னு சொல்லி டாக்டர்னால கைவிடப்பட்டவங்க இருப்பீங்களே, இருக்கலாம், அது நிச்சயம் இருப்பீங்க. பலவிதமான நோய்களால் ஒடுங்கி போனவங்க இருப்பீங்க, பலவிதமான துன்பங்களால் ஒடுங்கி போனவங்க இருப்பீங்க. ஆனா இன்னைக்கு அந்த துன்பம், நோய்கள், வியாதிகள் அகற்றப்பட்டு தேவ சமூகத்தில் பலசாலிகள் வந்து உட்கார்ந்து இருக்கீங்களே, அந்த பலன் கொடுத்தவர் யார்? அந்த அற்புதத்தை நடத்தினவர் யார்? அவரை சிந்திக்கிறீர்களா? அவர் நமக்கு செய்த உபகாரம் கொடுத்து நாம் நன்றி சொல்லக்கூடியதாக இருக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளுக்கு அவைகளை சொல்லிக் கொடுத்து அந்த பிள்ளைகளை ஆத்மீக பாதைக்கு ஊக்கப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறோமா? இல்லை உலக வழியிலே அந்த பிள்ளைகளை நடத்தக்கூடியவர்களாக இருக்கிறோமா? இயேசுவை மறந்து இன்னொரு வாழ்க்கை நீங்கள் வாழக்கூடியதாக இருக்கிறீர்கள் என்பதை நம்மை நாமே சிந்தித்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும். கடைசியாக பார்க்கும்போது ஆர்வத்துடனே அந்த ஆண்டவரை ஆராதிக்கக்கூடியவர்களாக, அது ஆர்வம் என்று தேவ சமூகம் இன்னைக்கு ஆர்வத்தோட வந்திருக்கீங்க. தேவன் தொடர்ந்து 2 மாசம் நாங்கள் எல்லா வாரங்கள் வச்சா ஒருத்தர் வரைக்கும் வர மாட்டீங்க. இது அன்னைக்கு அந்த கீபோர்டுக்கு 4 பாட்டு போடுவாங்க, அது அன்னைக்கு நாங்கள் அட்டன் பண்ணியாச்சு, அப்படி சலிச்சு பொழிச்சு போயிடுவீங்க. அப்படிதான் சண்டே ஒரு நாட்கள் நம்ம கடந்து செல்லக்கூடியதாக இருக்கலாம். யதார்த்தமா அவர்களும் சிலராக இருப்பீங்க, கடமைக்காக அவர்களும் சிலர்களாக இருப்பீங்க, இன்னும் சிலரே வேற வழியில சொல்லி வரக்கூடிய இருப்பீங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அப்படிலாம் நீங்க வரும்போது ஆசீர்வாதம் உங்களுக்குள் தங்காது. நீங்கள் வர வேண்டிய பிரகாரம் மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை. சங்கீதம் 100வது சங்கீதம் வாசிக்கும் போது மகிழ்ச்சியோட நீங்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்ய வேண்டும் என்று அந்த ஆண்டவர் சமூகத்தில் வரும்போது எனக்கு கிளம்பும் போதே உங்களுக்குள்ள ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். எங்க போறேன்? நான் ஆண்டவர் தான் ஆராதிக்க போறேன். பிள்ளைங்களை ஊக்கப்படுத்தணும். எத்தனை பேர் எனக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறீங்க? சின்ன வயசுல இருக்கும்போது பக்கத்துல எங்களுக்கு பிரான்ச் இருக்கு. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, சபையோட எங்களை ஒருங்கிணைக்கணும்னா அதுக்கு சில வழிமுறைகள் கையில் எடுக்க ஆரம்பிச்சாங்க. என்னோட பெற்றோர், தாய் தகப்பனார். செவ்வாய்க்கிழமை கூட்டம் உண்டு, ஞாயிற்றுக்கிழமை கூட்டம் உண்டு. செவ்வாய்க்கிழமை சாயங்காலம் 5 மணி கூட்டம்னா மக்கள் ஜெபத்தில் பேண்ட் எடுக்கலாம், ஓடி போறியா அப்படிம்பாங்க. அப்ப பேண்ட் எடுக்குன்னு சொல்லும் போது அந்த வயசுல பயங்கர இன்ட்ரெஸ்டா இருக்கும். கீபோர்டு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் நாங்க போடுறோமோ அந்த காட்டில 2 மடங்கு 3 மடங்கு அதிகமா பேண்ட் அடிக்க ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஓடி போவோம். அங்க ஊழியக்காரங்க இருப்பாங்க, பிரசங்க இருப்பாரு. 4 மணிக்கு கொண்டை இறுக்கி வச்சு ரெடியா இருப்பாங்க, எப்படா 5 மணி ஆகும் சொல்லி. அப்ப அதுலயும் ஊக்கப்படுத்த ஆரம்பிச்சாங்க. மற்ற இடைநாட்கள் சாயங்காலம் 7 மணிக்கு காத்திருப்புக்கும் போது மக்கள் செப்பிட்டு போயிட்டு வரலாம்னு சொன்னாலும் கூட்டின்னு போயிடுவாங்க. அப்ப அந்த ஒரு 1 hour 2 hours அப்படி அங்க போயிடும். இப்போ ஞாயிற்றுக்கிழமை அப்படியே போயிடுச்சு. அப்போ ஒவ்வொரு நாளும் இப்படி ஆராதிக்கிறோம். இதோட விடல ஞாயிற்றுக்கிழமைனா அவங்க கிளம்பிடுவாங்க. 1 week ப்ரோக்ராம் சொல்லி வந்துடுவாங்க, போயிடுவாங்க.
அப்போ என்ன பண்ணுவோம், அவங்க சைக்கிள் எடுத்துன்னு போயிட்டு அவங்க லெக்கேஜ்லாம் சைக்கிள் ஏற்றி அவங்களை முன்னிட்டு இல்லை நாங்கள் முன்னே போய் அவங்க பின்னாடி வந்து அப்படி சொல்லி அவங்க கூட்டின்னு போயிடும், கொண்டு பஸ் ஏற்றி விட்டு நாங்கள் வந்துடும். அப்போ அந்த ஊழியத்தோடும் சபையோடும் சாட்சிகளோடுமே அவங்க எங்களை அப்படி பழக்கி கொண்டு வந்தாங்க. ஒரு கட்டத்தில் அந்த ஆண்டவர் எங்களுக்கு உணர்த்தினார், டேய் நீ சின்ன வயசுல யாரா வாழ்ந்து இப்போ நீங்கள் எதுவுமே நீங்கள் பிள்ளைகளை பழக்காம இருப்பீங்க. சர்வீஸ் 8 மணிக்குன்னா இங்கே பாரு 8 மணிக்கே போனால் பாய் போட வேண்டியிருக்கும், டோர் துவைக்க வேண்டியிருக்கும், அங்கே அது செய்ய வேண்டியிருக்கும், இது செய்ய வேண்டியிருக்கும். நீ கொஞ்சம் காலத்தை மதமாக போ, கூட்டு முடிஞ்சா பரிசுத்த வேதபல முடிஞ்சா ஆமன் சொல்றது நீ கேட்டு வெளியே வந்து மாதிரி இருந்திருக்கும். அங்கே யார்ட்டையும் நிற்காத, தேவையில்லாம பிரச்சனை வந்து மக்கள் அங்கே நிற்க சொல்லி அந்த பிள்ளைங்க அந்த மாதிரி கொண்டு போயிட்டே இருக்காங்க. இந்த நாட்கள் பார்க்கும்போது பரிசுத்த வேதபல முடிஞ்சா டோர் அடைக்க ஆள் இருக்காது, பாய் சொல்லிட்டு ஆள் இருக்காது, எடுத்து போட்ட மைக் எடுத்து வச்சு ஆள் இருக்காது, ஆப்ரேட் பண்ண ஆள் இருக்காது, ஏன் பேண்ட் அடிக்க ஆள் இருக்காது. சில இடங்களில் போகும்போது நாங்கள் தான் டேபிள் மேலே தூக்கி வச்சு அடிக்க வேண்டிய சூழ்நிலைகளும் இருக்கு. அப்போ அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலை வருவதற்கு ஒரே காரணம் என்ன, அந்த பிள்ளைகளை நீங்கள் கொண்டு போகும் பாதை சரியான பாதை அல்ல. ஆராதனைக்கு வர்றாங்க, ஆனா அந்த பிள்ளைங்களை கொண்டு போகும் மெத்தட்ஸ் வெரி பேட். எப்படி கொண்டு போறீங்க, அந்த பிள்ளைங்களை இதுக்குள்ள வச்சு கொண்டு போகணும், ஜெபத்தோட ஐக்கியப்படுத்தணும்னு சொல்லி அந்த கண்டிஷன் நீங்க கொண்டு வரவே இல்லை. அநேகர் அது உங்களை குத்தி சொல்லல, அநேகருடைய வாழ்க்கை அப்படி மாறிச்சு. அந்த பிள்ளைங்களை அந்த சபையோட ஐக்கியப்படுத்தல. அப்போ ஒரு கட்டத்தில் போனால் அந்த பிள்ளைக்கு உணர்வு உண்டாகாது. எப்படி நான் கடந்த காலங்களில் ஜெபத்தோட ஐக்கியமா இருந்துச்சு உணர்வு உண்டாகாது. ஏன்னா நாங்கள் நிறைய பாவம் செஞ்சு நிறைய துரோகம் பண்ணியிருக்கேன், துஷ்டனா வாழ்ந்து வந்தாங்க சில காலங்கள் பார்க்கும்போது. ஆனா சமாதானம் பிடிக்கும் போது என் மைண்ட்ல உணர்த்து ஒண்ணு, சின்ன வயசுல நீ எப்படிடா இருந்த, எல்லா ஆண்டு வருஷ பட்டியலே போட்ட, சபையோடு எப்படி இருந்த, ஊழியத்தோடு எப்படி, ஊழியக்காரோட அன்பு ஸ்நேகம் எப்படி உனக்கு இருந்துச்சு, இன்னைக்கு உன் வாழ்க்கை ஏன் தாறுமாற போயிடுச்சு, அன்னைக்கு ஆண்டவர் நோக்கி ஜெபித்தாயே இன்னைக்கு ஏன் நீ ஜெபிக்காம இருக்க, அந்த ஆண்டவர் வாழ்க்கையை உணர்த்த ஆரம்பிச்சு. அப்பதான் யோசிக்கிறோம், ஆமால்ல அந்த காலத்துல நாங்கள் ஜெபித்தோமே, சபையோட ஊழியத்தை ஐக்கியப்படும், இன்னைக்கு ஊழியக்காரர்கள் பிரசங்கர்கள் ஓடோடி ஒழுகிறோமே, ஏன் அந்த குணம் நம்ம விட்டு மாறிச்சு. அப்ப நம்ம மறுபடியும் பழைய வாழ்க்கை கையில் எடுக்க வேண்டுமே. அப்போ அந்த ஆண்டு உணர்த்தும் போது நம்மளுடைய வாழ்க்கை அப்படியே மாறிச்சு. மறுபடியும் சபையோடு ஐக்கியப்பட அங்கே இடம் உண்டாகும். பாவத்தோடு வாழ்ந்தாலும் அவள் உணர்த்தும் போதே அந்த உணர்வு எப்படிப்பட்டதான் இருக்கு, பழைய காலங்களை நாம் வாழ்ந்த விதங்களை உணர்த்தக்கூடியவரான். இன்னைக்கு சின்ன பிள்ளைங்களை நீங்கள் உணர்த்துகிறீர்களா, அந்த கிறிஸ்துவ பாதைகள் சீராக நீங்கள் பிள்ளை கையாளக்கூடியவர்களாக இருக்கிறீர்களா. ஆராதிப்பாங்க, என் பிள்ளைங்க ஆராதிக்கிறாங்க, ஆனா உலகத்தை விடாம ஆராதிக்கிறோம். இவங்களை நான் இப்படி தூக்குவேன், அந்த ஆண்டவர் நமக்கு கேட்கிற என் பிள்ளைங்க என்னதான் ஆராதிக்கிறாங்க, ஆனா முக்கியமான ஆசீர்வாதம் கொடுக்க தடைப்பொருளாக இருக்காங்களே, அதுக்கு இவர்களும் சில காரணங்கள் வைத்து வாழ்வதால தடையா இருக்கு. நீங்கள் மாறுங்கள், அடுத்தபடியாக ஒரு தலைமுறையில கிறிஸ்துவாக உருவாக்குங்கள். சிறு கூட்டமாக பெருங்கூட்டமாக ஆறதுக்கு இடமாக மாற்றப்பட வேண்டும். 40 பேர் இருக்கீங்க, 40, 50, 60, 80 மாறும்போது சந்ததிகள் புதிய தலைமுறை உருவாகும் போதே தலைமுறைகளும் ஆண்டவருக்குள்ளே வரும்போது எல்லாரும் யாரா இருப்பீங்க, ஆண்டவர் ஆதரிக்க இருப்பீங்க. உங்களுக்குள்ள ஒரு வாஞ்சம், இன்னும் செப்பீடு பெரிதாக்கணும், இன்னும் பக்கத்து கிராமங்கள் உள்ள உங்களுக்கு வரணும் சொல்லி அந்த ஒரு ஆவல் இருக்கும். இன்றைக்கு இந்த செப்பீடு இவ்வளவு பெருசா இருக்குன்னு நமக்கு தோணும், இன்னும் சின்னதா இருந்தாலும் உங்களுக்கு போதும், ஆட்கள் குறைவு. இந்த வயதான சந்ததிகள் உலக வாழ்க்கை முடியும் போது அடுத்த தலைமுறைகள் வந்தாயிச்சா, வயதானவர்களை பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்பார், நீங்கள் வயதாகி உலக வாழ்க்கை முடிக்க போறீங்க. அவர் சொன்னாரு, இங்க பாரு எல்லாரும் போறதா அதே பால் நான் போயிடுவோம் மக்களே, நீ விட்டுறாத, நீ அந்த ஆண்டு தான் பின்பற்றினாரு. அவர் அப்புறம் பின்பற்றாம போயிட்டாரு, நான் சம்மதம் போனார். அவருடைய வழிமுறை கரெக்டா சொல்லி கொடுத்தாரு. அதுல அது உங்க கடமை நீங்கள் செய்வீர்கள், ஆனால் அது உங்களுக்கு ஆசீர்வாதம். முதலில் கவனித்தோம், ஒரு ஜெபம் தேவை, இரண்டாவதாக வேதம் வாசிப்பு தேவை, மூன்றாவதாக தேவனுடைய பாடலை சிந்திக்கும் அனுபவம் தேவை, பிள்ளைகளுக்கும் அந்த பாடலை கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கணும். இப்படிதான் இருப்பாங்க, விளையாடிட்டே தான் இருப்பாங்க. மக்கள் இங்க வா ஏசப்பான்னு தெரியுமா, எனக்கு அம்மா சொல்லு, அப்பா சொல்லு, அந்த பேரை சொல்லு, இந்த பேரை சொல்லு, ஏசப்பா சொல்லுப்பான்னு சொன்ன யாரா சொல்லுறீங்களா? இல்லை. அப்போ நான் கற்றுக் கொடுக்கணும் பிள்ளைங்களுக்கு ஆண்டோட பாடல். சின்ன வயதில் நீங்க வந்து விதைங்க அந்த பிள்ளைகளுக்கு, அப்புறமா உங்க வாழ்க்கையில் அற்புதங்கள், அடையாளங்கள், உங்க வாழ்க்கையில் உதவிகள், நன்றி, அதெல்லாம் நீங்க அந்த பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். நீங்களும் தினமும் தியானிக்கக்கூடியதாக இருக்கணும். கடைசியாக பார்க்குமானால் நாம் இந்த தேவனை ஆர்வத்தோடு ஆராதிக்கக்கூடியவர்களாக. யோசுவோட வாழ்க்கையில பார்க்கும்போது அந்த மனுஷன் நானும் என் வீட்டார் என்றால் கர்த்தரை செய்வோம். அப்போ அந்த மனுஷன் எப்படிதான் இருக்காரு, நான் என் குடும்பம், அவருக்குன்னு ஒரு உத்தியோகம் கொடுத்துட்டாரு. 9 லட்சக்கணக்கான ஜனங்களை வழிநடத்த முடியாத ஒரு உத்தியோகம் கொடுத்துட்டாரு ஆண்டவர். அதே மனுஷன் மக்கள் வழிமுறை போறாங்க, நிறைய உபதேசம் கொடுக்குறாரு, ஆண்டவருக்குள்ள வரக்கூடிய உபதேசம் கொடுக்குறாரு. கடைசியில் சொல்லிட்டாங்க, நீங்க இப்படிதான் போங்க, எனக்கு தெரியாது, உங்களை போல நான் மாறவே மாட்டேன். எவ்வளோ அட்வைஸ் உங்களுக்கு பண்ணியாச்சு. கர்த்தர் தாசியா மோசே இருக்கும் போது நீங்க இப்படிதான் இருக்கணும் இல்லாம ஆண்டவர் கத்து கொடுத்தாரு. நீங்க உங்களுக்கு ஒருக்க ஆண்டவருக்குள்ள வாரீங்க, ஒருக்க வெளியே போறீங்க, ஒருக்க உள்ள வாரீங்க, ஒருக்க வெளியே போறீங்க.
போறீங்க. ஆனா இப்படிதான் இருப்பீங்களா? எப்படியும் போங்க, நான் பற்றி பார்க்க மாட்டேன், நானும் என் வீட்டாரும் என்றால் ஆண்டவரை மட்டுமே சேவிப்போம். இன்னைக்கு எத்தனை பேர் நானும் என் குடும்பத்தாரும் ஆண்டவரை சேவிப்போங்கிறீங்க, நானும் என் பிள்ளைகளும் என்னோட தலைமுறைகளும் ஆண்டவரை மட்டும் சேவிப்பேன் சபதம் எடுத்தவங்க இருக்கீங்க. தகப்பன் விசுவாசியா இருக்கார், தாய் விசுவாசியா இருக்கும், அடுத்த சந்ததியார் விசுவாசம் இல்லாமல் இருக்கு, அதுக்கு அடுத்த சந்ததியாரை சபைக்கே வர அளவுக்கு மாற்றிக்கொள்ள அளவோ மாற்றப்படுறீங்க. தேவனுடைய பார்வையில் துக்கம் நிறைந்தது அல்லவோ? ஒரு அந்த ஆண்டவர் பார்க்கும் போது முதல்ல கோபப்பட மாட்டாரு. உங்களை பார்த்த உடனே இந்த பிள்ளைங்க ஏன் இப்படி இருக்காங்க, தகப்பனுக்கு வளர்ப்பு சீராலாம் போயிடுச்சு, அவர் குடும்பஸ்தனா இருந்தாரே, அவருக்கு கற்பதி கனியாக கனிகள் கொடுத்தேன் அல்லவா, அந்த கனிகள் சீரான ஏன் நடத்தாம போயிட்டான்னு சொல்லி அந்த வயதான கேள்வி நிச்சயமாக கேட்பார். நீங்களே பாருங்க, உங்களுக்கு 2 பிள்ளை 3 பிள்ளை கொடுத்துருக்கலாம் ஆண்டவர், ஆனா அதே பிள்ளைங்க ஆண்டவருக்குள்ள வந்துட்டாங்க, ரட்சிக்கப்பட்டாங்களா, விசுவாசிகள் ஆனார்கள், அங்கங்காக மாற்றப்பட்டார்களா? இல்ல, சமூகத்துக்கு வராங்களேன்னு சொல்லுவீங்க. சரி, அடுத்த சந்ததிகள் எப்படி பிள்ளைங்க மாற்றப்படுறாங்க? கடமைக்காக ஒரு இங்க வரலாம், அதை ஆண்டவர் விரும்பவே இல்லை. புதிய தலைமுறை உருவாங்கி சபை பெருக்கம் எடுக்கணும், தொல்குடமான ஆண்டவர் ஆராதிக்கணும், கூட்டம் கூட்டமாக பரவத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்பதை அவர் விரும்புகிறார். விரும்பும்படி செய்வீர்களாம். கர்த்தர் தாமங்கள் யாவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.